வணக்கம் மாணவ மாணவிகளே. இன்றைய வகுப்பில அதாவது லாஸ்ட் வீடியோவில நாங்கள் இந்து இஸ்லாமிய சமய மறுவளர்ச்சி தொடர்பான வினாவிடைகளை பார்த்த நாங்கள் இன்றைய வீடியோவில நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பகுதி 2 வினாத்தாள்ல வருகின்ற அதாவது பகுதி 2 வினாத்தாள்ல கட்டாய வினாவாக வருகின்ற இலங்கப்படம் குறித்தல் உலகப்படம் குறித்தல் தொடர்பான அதிலே குறிப்பாக இன்றைய வகுப்பில உலகப்படம் குறித்தல் தொடர்பான பயிற்சிகளை தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அத்துடன் நான் மிஸ்ஸஸ் மோகன் அம்பாள் சிவகுமார், ஓய்வு பெற்ற ஆசிரியர். நீங்கள் இந்த சேனலுக்கு புரிதென்றால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்கோ இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம். அதாவது உலகப்படம் குறித்தல் பயிற்சி வகுப்பு. இதுல நான் உங்களுக்கு இந்த பயிற்சி வகுப்புல பயிற்சி 1, அதே போல பயிற்சி 2, அதே போல பயிற்சி 3 தொடர்பான உலகப்படம் குறித்தல், அதாவது பரீட்சைக்கு காப்புதா சாதாரண பரீட்சைக்கு உங்களுக்கு வருகின்ற உலகப்படத்துல வருகிற இடங்களை தொகுத்து தான் நான் இந்த பயிற்சிகளை தயாரிச்சிருக்கிறேன். அப்ப இதுல 3 பயிற்சிகள் இடங்கள் எல்லாம் நான் குறிச்சிருக்கிறேன். அதுக்குரிய விடைகளும் இதுல தரப்பட்டிருக்கிறது. அதற்கு முதல் நாங்கள் இந்த ஒரு உலகப்படம் குறித்தல் தொடர்பான ஒரு விளக்கத்தை நாங்க பார்ப்போம். ஐரோப்பிய ஆசிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் இந்த உலகப்படத்துல நான் இதுல தந்திருக்கேன். அதாவது ஐரோப்பிய ஆசிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள். அப்ப இதுல சில சில இடங்கள் முதல் நேரடியாக குறித்து காட்டப்பட்டு இருக்கின்றது. அப்ப இதுல நாங்கள் இப்ப தரப்பட்ட இடங்களை பார்த்தோம்னு சொன்னால், அதாவது இந்த பிரதேசம் பாரசீக வளைகுடா. இப்ப இதுல குறிக்கப்பட்டிருக்க இடம் அதாவது பாரசீக வளைகுடா. இவ்வளவு இடம் பாரசீக வளைகுடா. அதே போல நாங்கள் இப்ப இதுல மெக்கா, அதாவது இந்த இடத்துக்கு பேர் செங்கடல்ன்னு சொல்றோம். இந்த இடம் செங்கடலுக்கு பக்கத்துல இதுல மெக்கா என்ற இடம் காட்டப்பட்டிருக்கிறது. அதே போல அதற்கு பக்கத்துல மதீனா என்ற ஒரு இடம் காட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல இங்க நாங்கள் இங்கால பார்த்தோம்னு சொன்னால் இது இலங்கை, அதே நேரம் இது இந்தியா. இந்த இந்தியாவையும் இந்த இலங்கையையும் பிரிக்கிற ஒரு நீரிணை ஒன்று இருக்கு, பாக்கு நீரிணை. அதாவது இது 32 கிலோமீட்டர் நீளமானது. இந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு சின்ன இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளிக்குள்ளதான் இது பாக்கு நீரிணை இதுல குறிக்கப்பட்டு இருக்கின்றது. அதே போல இதுல ஒரு நதி குறிக்கப்பட்டிருக்கு இந்தியாவில. இந்த நதிக்கு பெயர் காவேரி நதி. அதே போல இதுல ஒரு நதி குறிக்கப்பட்டிருக்கிறது, கிருஷ்ணா நதி என்று சொல்லி சொல்றான். அதே போல இதுல நர்மதா நதி குறிக்கப்பட்டு இருக்கின்றது. அதே போல இங்க நாங்கள் 2 தீவுகள் இதுல நாங்க பார்க்கிறோம். இது யாவா தீவுன்னு சொல்லி சொல்றோம். ஒரு சின்ன தீவாக இதுல இருக்கு. இதற்கு முன்னுக்கு ஒரு தீவு இருக்கு, பெரிய தீவு ஒன்று இதுல இடத்துல. இதை நாங்க சொல்றோம் சுமாத்ரா தீவுன்னு சொல்லி. அப்ப இது சுமாத்ரா தீவு. அதே நேரம் இதுக்கு பக்கத்துல இருக்கிற தீவு யாவா தீவுன்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. அதே போல இதுல வட கொரியாவில 2 இருக்கு. ஒன்று இது வட கொரியான்னு சொல்லி குறித்து காட்டப்பட்டிருக்கு. அதே போல இதுல தென் கொரியா குறித்து காட்டப்பட்டுள்ளது. அதே போல இந்த பிரதேசம் ரஷ்யா, அதாவது ஆசியா கண்டம். இதெல்லாம் ஆசியா கண்டத்துக்குரியது. அப்ப இது இந்த பிரதேசம் ரஷ்யா என்று காட்டப்பட்டிருக்கிறது. அதே போல நாங்கள் இதுல பார்த்தோம்னு சொன்னால் இது ஆப்பிரிக்கா கண்டம். இப்ப இந்த பிரதேசத்தை நாங்க எடுத்தோம்னா இது ஒரு ஆப்பிரிக்கா கண்டம்னு சொல்லி நாங்கள் எடுக்கிறோம். அதுல இந்த ஆப்பிரிக்கா கண்டத்துல இவ்விடத்துல அலெக்சாந்திரியா என்ற ஒரு இடம் குறிக்கப்பட்டிருக்கு. அதாவது இது செங்கடல். அதே நேரம் இங்க இந்த செங்கடலையும் இதுல இருக்கிற கடல் மத்தியதர கடல். இது மத்தியதர கடல். இந்த இவ்வளவும் மத்தியதர கடல். இது இவ்வளவும் அப்படியே செங்கடல். இவ்வளவும் ஒரு நீளமான போக்கில காட்டப்பட்டிருக்கு. இது செங்கடல். இந்த செங்கடலையும் மத்தியதர கடலையும் ஒரு கால்வாய் ஒன்று பிரிக்குது. அந்த கால்வாய்க்கு பேர் தான் சுயஸ் கால்வாய். இந்த இடம் இந்த அம்புக்குறியால காட்டப்பட்டிருக்கு, சுயஸ் கால்வாய். அந்த சுயஸ் கால்வாய்க்கு பக்கத்துல இந்த மத்தியதர கடல் விளிம்புல இதுல அலெக்சாந்திரியா இருக்கு. இதுல அம்புக்குறிஞ்ச மேல் நோக்கி காட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது அலெக்சாந்திரியா இனிமா பரீட்சைக்கு வர்றது. அதே போல இந்த சுயஸ் கால்வாய், இது மத்தியதர கடல், இது செங்கடல். இந்த 2க்கும் இடைப்பட்ட இடம் சுயஸ் கால்வாய் என்று எடுக்கிறோம். அப்ப அதுக்கு பக்கத்துல இங்க இந்த அலெக்சாந்திரியா காணப்படுகின்றது. அதே போல இதுல கொன்ஸ்டாந்தினோபிள், இது அடிக்கடி வார ஒரு இடம். அதாவது கொன்ஸ்டாந்தினோபிள், அதற்கு இன்றைய பேர் இன்றைய ஸ்டான்புல்ன்னு சொல்லி சொல்றான். அதாவது கொன்ஸ்டாந்தினோபிள் என்று எடுக்கிறோம். அதே போல இவ்விடத்துல இத்தாலி காட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல இதற்கு மேல வெனிஸ் என்ற ஒரு இடம் தரப்பட்டிருக்கின்றது. அதே போல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால்
இது பிரித்தானியா. இந்த இவ்வளவு பிரதேசம் வந்து இதை நாங்க பிரித்தானியான்னு சொல்றோம். அதாவது வந்து இது பிரித்தானியா இவ்வளவு. அதுல இந்த இடம் லண்டன். இதுல குறிக்கப்பட்ட இடம் வந்து லண்டனை குறித்து நிற்கின்றது. அதே போல இதுல வந்து முக்கியமான இடங்களை தான் நான் இதுல சொல்லி கொண்டு போறேன். அத மாதிரி வத்திக்கானும் இடத்துல காணப்படுகின்றது. அப்ப இதுல வந்து சில முக்கியமான இடங்கள் மேலோட்டமாக போடப்பட்டிருக்கு. அதே போல இதை நாங்க எடுத்தோம்னு சொன்னா இது மலாக்கா குடாநாடு. அதாவது வந்து இது பர்மா, இங்க வந்து கீழே இருக்கிறது மலாக்கா குடாநாடு. அதாவது சுமாத்ரா தீவுக்கு கிட்ட இங்க காணப்படுகிறது. சுமாத்ரா தீவுக்கு கிட்ட இன்னும் ஒரு தீவு இது யாவா தீவு. அப்ப இது வந்து ஒரு மேலோட்டமாக இந்த ஐரோப்பிய ஆசிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் தந்திருக்கு. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இனி இதுல தரப்பட்ட பயிற்சிகள் கடந்த கால பாஸ் பேப்பர்ல இருந்து தான் இவைகள் எடுக்கப்பட்டது. பானவடியால இதே முறையிலான உங்களுக்கு இந்த உலகப்படம் குறித்தல் 6 இடம் பரீட்சைக்கு தரப்படுகிறது, 6 புள்ளி. அதே போல இலங்கை படத்திலையும் 12 இடங்கள் தரப்படுகிறது, 12 புள்ளி. ஆகவே தேசப்படம் குறித்தல் மொத்தம் 18 புள்ளிகள். நீங்க சரியான பயிற்சிகள் பெற்றால் 18 புள்ளிகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இதுல நான் இன்றைய வகுப்புல இந்த உலக படத்தை தான் நான் எடுத்திருக்கிறேன். முதலாவது பார்ப்போம். இந்த உலக படங்கள்ல இடங்கள் ஒவ்வொன்றும் போட்டிருக்கேன். இதுல இலக்கம் 1, அதே போல இதுல வந்து இலக்கம் 4, இலக்கம் 1 இது வந்து இலக்கம் 2, இது இலக்கம் 3, அதே போல இலக்கம் 4, இலக்கம் 5, இதுல ஒரு அதே போல இது இலக்கம் 6, இதுல ஒரு மேலதிக நம்பர் உண்டு. அதை நான் இதுல விடுபட்டதால 20 ஒரு இலக்கம் போட்டிருக்கிறேன். அப்ப முதலாவது நாங்கள் இந்த இடங்களை பார்ப்போம். இந்த இடங்கள் எவற்றை குறிக்கின்றது என்று சொல்லி. அப்ப இதுல முதலாவது நீங்க பாருங்க, பயிற்சி 1 விடைகள் என்று போட்டிருக்கிறேன். அப்ப இதுல முதலாவது இடம் இலக்கம் 1 குறிப்பது வந்து சென்னை என்ற இடத்தை குறிக்கின்றது. அதாவது இதுல இலக்கம் 1 என்றது சென்னை. இந்திய படம், இது இந்திய உபகண்டம். இந்த இந்திய உபகண்டம் இது வந்து இலங்கை. அப்ப இதுல இருக்கிற இடம்தான் சென்னை. அதே போல இலக்கம் 2 பார்ப்போம். இலக்கம் 2 வந்து இந்த பிரதேசம் பர்மா. அதாவது இலக்கம் 2 வந்து நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அதாவது பர்மா என்ற இடத்தை குறிக்கின்றது இலக்கம் 2. அதே போல இதுல இலக்கம் 3 நாங்க நோக்கினோம்னு சொன்னால், அதாவது இது கொரிய குடாநாடு. இது ஒரு வளைவிற்கு கொரிய குடாநாடு. இதுக்கு மேலே இருக்கிறது வடகொரியான்னு சொன்னால் தென்கொரியா மேல, கீழே வடகொரியா. இது கொரிய குடாநாடு. இலக்கம் 3 குறிப்பது கொரிய குடாநாடு. அதே போல இதுல வந்து இலக்கம் 4 எடுப்பான். இலக்கம் 4 எடுத்தோம்னு சொன்னால் இந்த பிரதேசம் இத்தாலி நாட்டை குறிக்கின்றது. அதே போல இலக்கம் 5 இந்த பிரதேசம், அதாவது இந்த இவ்வளவும் வந்து இந்த இலக்கம் 5க்குரிய பகுதி தான் இவ்வளவு இடமும். அப்ப இது வந்து பாரசீக குடாவை குறிக்கின்றது. இலக்கம் 5 பாரசீக குடாவை குறிக்கின்றது. அதே போல இலக்கம் 6 இந்த பிரதேசம், நான் ஏற்கனவே அந்த பயிற்சி படத்துல காட்டின மாதிரி இந்த பிரதேசம் பிரித்தானியாவை குறிக்கின்றது. இலக்கம் 6 குறிப்பது வந்து பிரித்தானியா. அப்ப ஆகவே இங்க நான் இந்த 6க்கு உரிய விடைகள் இதுல போட்டிருக்கிறேன். 1 சென்னை, அதே போல 2 வந்து இதுல தரப்பட்டிருக்கிறது பர்மா, அதே போல 3 வந்து 3வது இலக்கம் வந்து இது கொரிய குடாநாடு, அதே போல இதுல வந்து 4வது தந்திருக்கிறேன் இத்தாலி, அதே போல இது 5வது பாரசீக குடா, அதே போல 6வது வந்து இந்த பிரித்தானியா. இதுல 6 இடங்கள் இந்த படத்துல நாங்கள் தந்திருக்கின்றோம். அதே போல நாங்கள் இனி பயிற்சி 2 பார்ப்போம். பயிற்சி 2ம் அதே படம் தான். இதுல நாங்கள் இங்க கீழே விடைகள் போட்டிருக்கேன். பயிற்சி 2 7, 8, 9, 10, 11, 12 இவ்வளவு இலக்கங்களும் இந்த படத்துல குறிக்கப்பட்டிருக்கு. இப்ப உதாரணமா பார்ப்போம். இலக்கம் 7 இங்க குறிப்பது பம்பாய். இந்த மும்பாய் என்று சொல்றது மும்பை என்று சொன்னாலும் பம்பாய் என்று சொன்னாலும் ரெண்டும் ஒரே இடம்தான். இலக்கம் 7 குறிப்பது வந்து பம்பாய். அதே போல இலக்கம் 8 இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இலக்கம் 8 இவ்வளவு பிரதேசம் வந்து சுமாத்ரா தீவு. இவ்வளவு சுமாத்ரா தீவு. அதாவது இலங்கையில அந்த உலகில சுமாத்ரா தீவுல வந்து மிகப்பெரிய ஒரு சுனாமி இடம்பெற்றது. அப்ப இது வந்து இந்த சுமாத்ரா தீவுன்னு சொல்லி நாங்க எடுக்கிறோம். இலக்கம் 8. அதே போல 9வது இலக்கம் 9 பாத்தீங்கன்னா தெரியும். இது இந்திய உபகண்டம், அந்த பி ஷேப்ல இருக்கிறது. இது இலங்கை. இந்த இலங்கையையும் இந்தியாவையும் பிரிக்கிற இந்த இடைக்க இருக்கிற கோடு போட்டிருக்கு குறுக்க, அதுக்கு பேர் தான் பாக்கு நீரிணை.
இது கிட்டத்தட்ட 32 கிலோமீட்டர் நீளமானது. இந்தியாவையும் இந்த இலங்கையையும் பிரிக்கிற ஒரு நீரிணை, 9வது பாக்கு நீரிணை. அதே போல நாங்கள் இதுல இலக்கம் 10 எடுத்தோம்னு சொன்னால் இது மத்தியதரை கடல். இவ்வளவு பிரதேசங்களும் அப்படியே மத்தியதரை கடலாக காணப்படுகின்றது. 10 மத்தியதரை கடல் என்று எடுக்கிறோம். அதே போல இதுல 11வது இலக்கம், 11வது வெனிஸ். 11 இந்த உலக படத்துல 11வது இடம் வெனிஸ். அதே போல இதுல 12 ஒரு இலக்கம் போடப்பட்டிருக்கு. அப்ப இது ஜப்பானை தான் குறிக்குது. இந்த 12 இவ்வளவு நாங்க எடுத்தோம்னு சொன்னா ஜப்பான். அப்ப ஜப்பான்ல உங்களுக்கு தெரியும், அந்த இந்த உலக யுத்தம் நடைபெறுகிற போது 2 நகரங்கள் மீது குண்டுகள் வீசப்பட்டது, அணுக்குண்டு வீசப்பட்டது. ஒன்று ஹிரோஷிமா, மற்றது டோக்கியோன்னு சொல்லி, அது ஹிரோஷிமா, மற்றது நாகசாகி. அந்த ஜப்பான்ல குண்டு போடப்பட்ட அணுக்குண்டு வீசப்பட்ட இடங்கள் ஹிரோஷிமா, நாகசாக்கி. அதுல நாங்கள் இதுல குறிக்க தந்த இடம் எங்களுக்கு டோக்கியோ. அப்ப இந்த ஜப்பான்ல இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா இதுதான் அந்த டோக்கியோவை குறிக்கிற இடம். இது அணுக்குண்டு வீசப்பட்ட நாடு ஜப்பான். அதே நேரம் இங்க இந்த டோக்கியோன்ற இடம் நாங்கள் இந்த 12வது இலக்கம் இதுல குறித்து நிற்கின்றது. அப்ப ஆகவே இதுல நாங்கள் முதல் 12 இலக்கங்கள் 12 வரை, 7லிருந்து 12 வரை இந்த பயிற்சி 2ல தரப்பட்டு இருக்கின்றது. அப்ப இதுல நாங்கள் இப்ப எங்களுக்கு தெரியும், இலக்கம் 7 குறிப்பது பம்பாய், இலக்கம் 8 சுமாத்ரா தீவை குறிக்கின்றது. அதே போல இலக்கம் 9 இது பாக்கு நீரிணையை குறிக்கின்றது. இலக்கம் 10 இங்க மத்தியதர கடலை குறிக்கின்றது. அதே போல 11 வெனிஸ். அதே போல 12 இந்த ஜப்பான்ல இருக்குது, அதாவது டோக்கியோ. இதுல நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். அதே போல பயிற்சி 3 நாங்க பார்ப்போம். பயிற்சி 3 அதே படம் தான். அதுல நான் உங்களுக்கு பயிற்சி 13 அதே இலக்க தொடர்ச்சியோடைய இலக்கங்கள் அங்க குறிச்சிருக்கு. அந்த இலக்கங்கள் குறிக்கிறதுக்கான விடைகள்லாம் இங்க தந்திருக்கிறேன். பயிற்சி 3. அப்ப பயிற்சி 3 எடுத்தோம்னு சொன்னால் இதுல கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் தந்திருக்கிறேன். கள்ளிக்கோட்டை, யாவா, சுயஸ் கால்வாய், கான்ஸ்டாந்தினோபிள், இன்றைய இஸ்தான்புல், ஹிரோஷிமா, பிலிப்பைன்ஸ், வங்காள விரிகுடா, என்றது அரபிக் கடல். அப்ப இதுல நாங்கள் இப்ப எடுத்துக்கொள்வோம் 13வது கள்ளிக்கோட்டை. அதாவது இதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இது இந்திய உபகண்டம். இந்த இந்திய உபகண்டத்துல அதாவது நாங்கள் இந்த மேற்கு திசையில இந்த இடத்துல இருக்கிறதான் அதாவது இந்த கள்ளிக்கோட்டை என்று சொல்லி சொல்லுகிறோம். 13. அதே போல 14வது இடம், இதை நீங்க பார்த்தா தெரியும், ஏற்கனவே நான் அந்த பயிற்சியில காட்டினான். இது ஜாவா தீவு, இது சுமாத்ரா தீவு பெருசு, இதுல சின்னனா காணப்படுவது இது ஜாவா தீவுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளுகிறோம். அதே போல 15வது நாங்க பார்த்தோம்னு சொன்னால் சுயஸ் கால்வாய். அதாவது இது செங்கடல், இவ்வளவும் இந்த நீளமாக இருக்கிறது, இவ்வளவும் செங்கடலை காட்டுது. அதே போல இது மத்தியதர கடல். இந்த மத்தியதர கடலையும் செங்கடலையும் பிரிக்கின்ற ஒரு கால்வாய் தான் இங்க இருக்கு. இந்த கால்வாய் ஒரு கருப்பு நிறத்தால மூடப்பட்டிருக்கு. இந்த கால்வாய் தான் சுயஸ் கால்வாய். இதுல இந்த அம்புக்குறி இதுல குறிக்கப்பட்டிருக்கின்றது சுயஸ் கால்வாய் என்று சொல்லி சொல்லுகின்றான். அப்ப இது மத்தியதர கடலையும் அதே மாதிரி இது செங்கடல், அந்த ரெண்டுக்கும் இடையில. அப்ப இந்த கருப்பு நிற கோட்டால இதுல போடப்பட்டிருக்கு அந்த கால்வாய். இது சுயஸ் கால்வாய் என்று எடுக்கிறான். அதே போல 16, இந்த 16 இலக்கம் இவ்விடத்துல குறிக்கப்படுகிறது. இது கான்ஸ்டாந்தினோபிள், இன்றைய இஸ்தான்புல் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அதாவது கான்ஸ்டாந்தினோபிள் அல்லது இன்றைய இஸ்தான்புல். அதே போல 17வது இங்க இது ஏற்கனவே ஜப்பான் என்று சொல்லி சொன்னால், அப்ப இதுல நாங்கள் ஏற்கனவே டோக்கியோ பார்த்த நாங்கள். அதே போல இப்ப நாங்கள் அந்த அணுக்குண்டு வீசப்பட்ட இடங்கள்ல உண்டு ஹிரோஷிமா. ஜப்பான்ல 2 நகரங்கள் மீது, அதுல இந்த ஹிரோஷிமா நகரம்ன்றது இதுலதான் இருக்குது. அதாவது இந்த வட்டம் போட்டுன்னு அந்த 17 இலக்கம் குறித்து நிற்கிறது இந்த ஹிரோஷிமா என்று சொல்லி எடுத்துக்கொள்றான். அத மாதிரி இந்த 18 இலக்கத்தை பாத்தீங்கன்னா தெரியும். இதுல அந்த அப்படியே இந்த சின்ன சின்ன புள்ளி கோடுகளால அப்படியே வட்டமா காட்டி இருக்கு. மிகப்பெரிய தீவு பிலிப்பைன்ஸ் தீவுகள். அப்ப தீவு கூட்டமாக காணப்படுகிறது. அப்ப இது இவ்வளவும் இந்த சுற்றி நிறந்து நிழற்கோடுகள் போடப்பட்டிருக்கு. இது இவ்வளவும் பிலிப்பைன்ஸ் என்று சொல்லி எடுத்துக்கொள்றான். இலக்கம் 18 குறிப்பது இந்த பிலிப்பைன்ஸ் தீவுகள். அதே போல நான் இதுல 19 வங்காள விரிகுடா என்று போடப்பட்டிருக்கிறது. அது நான் எக்ஸ்ட்ராவா போட்டிருக்கேன். இதுல இந்த 19 இது வங்காள விரிகுடா. அதாவது இப்ப இதுல இலங்கை கிட்ட இருக்கு. இந்த
வங்காள விரிகுடா. இந்த வங்காள விரிகுடாவில தாளமுக்க மையங்கள் ஏற்பட்டு இலங்கைக்கு சூறாவளி எல்லாம் வருகிறது. அப்ப இதுதான் அந்த வங்காள விரிகுடான்னு சொல்லி சொல்றான். இலக்கம் 19. அதே போல 20 நான் ஒரு பயிற்சியில குறிச்சிருக்கிறேன். இப்ப இந்த பிரதேசத்தை எடுத்தோம்னு சொன்னால் இந்த பிரதேசம் எல்லாம் அரபிக்கடல். அந்த 20 என்றது இவ்வளவு வந்து அரபிக்கடல். அதை நான் அங்க ஏற்கனவே குறிச்சிருக்கேன். இதுல ஒன்றுல இந்த பயிற்சியில பார்த்தால் தெரியும். இலக்கம் 20 இங்கே இருக்கு. இந்த பிரதேசம் வந்து அரபிக்கடல்னு சொல்லி சொல்றான். அரபிக்கடல். இங்கால இருக்கிறது வங்காள விரிகுடா. இது வந்து இலக்கம் 20 வந்து அரபிக்கடலை குறிக்கின்றது. உலகில நிறைய கடல்கள் இருக்கின்றது. கருங்கடல், செங்கடல், மத்தியதரக்கடல், கஸ்பியன் கடல், ஏரல் கடல் என்றெல்லாம் இருக்குது கடல்கள். அப்ப நான் ஒவ்வொரு கடல்களும் உங்களுக்கு குறித்து காட்டுவேன். என்னன்னு சொன்னா எல்லாவற்றையும் இதுல சொன்னால் நீங்கள் ஞாபகத்துல வைத்திருக்க மாட்டீங்கள். அப்ப இங்க இதுல 19 வங்காள விரிகுடாவை குறிக்கின்றது. அப்ப இந்த பயிற்சி 3க்குரிய விடைகள்ல நான் சொல்லியிருக்கேன். கள்ளிக்கோட்டை, ஜாவா, சுயஸ் கால்வாய், கொன்ஸ்டாந்தினோபிள், அதே போல கிரோசிமா, பிலிப்பைன்ஸ், வங்காள விரிகுடா, அரபிக் கடல். அப்ப இது வந்து பயிற்சி 3க்குரியது. அப்ப இதுல வந்து இந்த 13 கண்டது கள்ளிக்கோட்டையை குறிக்குது. 14 இங்க கீழே ஜாவா, இது வந்து சுமாத்திரா. அதே போல இதுல 15 வந்து சுயஸ் கால்வாய், இது செங்கடல், இது மத்தியதர கடல். ரெண்டுக்கு முன்னாடியில அந்த கருத்த கோடு போட்டிருக்கிறேன். அது வந்து இந்த சுயஸ் கால்வாயை குறிக்கின்றது. அதே போல இதுல வந்து 16வது வந்து இதுல கான்ஸ்டாந்தினோபிள். அதே போல ஜப்பான்ல காணப்படுகிற அந்த அணுக்குண்டு வீசப்பட்ட இடத்துல ஒன்று கிரோசிமா, 17 என்ற இலக்கம். அத மாதிரி இது வந்து 18 என்ற இலக்கம் பிலிப்பைன்ஸ் தீவுகள். இந்த வட்டமாக அப்படியே நிறம் கருப்பு கோடுகளால் புள்ளி கோடுகள் இட்டப்பட்டிருக்கு. அந்த தீவு கூட்டத்துக்கு மிகப்பெரிய தீவு பிலிப்பைன்ஸ் தீவுகள்னு சொல்லி நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளுகிறோம். அத மாதிரி 19 வங்காள விரிகுடா. மற்ற இவ்விடத்துல வாரதுதான் இந்த அரபிக்கடல்னு சொல்லி சொல்றோம். அப்ப இதுல வந்து இந்த படத்தினுடைய அரைவாசி தான் இதுல எப்படி போடப்பட்டிருக்கு. இது வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தின் ஒரு பகுதி. ஆப்பிரிக்கா கண்டத்தின் ஒரு பகுதி தரப்பட்டிருக்கிறது. ஆனா செங்கடல்ல இருந்தா இந்த படம் வந்து இவ்வாறு வரையப்பட்டிருக்கின்றது. அப்ப இது வந்து இதுகள் ஐரோப்பிய நாடுகள். இங்கால நாங்க பார்த்தோம்னு சொன்னா இதெல்லாம் வந்து ஆசிய கண்டத்திற்குரியவை. அப்ப ஆசியா கண்டத்துலதான் இந்த இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பர்மா, சீனா போன்ற நாடுகள் எல்லாம், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் எல்லாம் இங்கால ஆசிய கண்டத்துக்குள்ள வரும். அதுவும் தென்னாசிய நாடு, தென்கிழக்கு ஆசிய நாடுகள் என்று சொல்லி இதுல இருக்கின்றது. அப்ப ஆகவே நாங்கள் இந்த வகுப்புல வந்து நாங்கள் இந்த உலகப்படம் சம்பந்தமான பயிற்சியில வந்து பயிற்சி 1, பயிற்சி 2, பயிற்சி 3 என்று உங்களுக்கு அந்த பயிற்சிகளை வழங்கப்படுத்தி இருக்கிறேன். இப்ப நீங்கள் வந்து இது தொடர்பான பயிற்சிகள் மேலும் வழங்கப்படும். அதே போல இலங்கை படம் தொடர்பான பயிற்சிகளும் உங்களுக்கு இந்த வகுப்புல சொல்லித்தரப்படும். அப்ப நாங்கள் நாளைய வகுப்புல வந்து தரம் 11 வரலாறுக்குரிய அழகு நாளுக்குரிய பகுதி, அதாவது வந்து அழகு நாளுக்குரியன்னு சொன்னா அங்க வந்து யாப்புகளை பற்றி சொல்லப்படுகிறது. யாப்புகள் கூடுதலாக பகுதி 2ல பரீட்சைக்கு வரக்கூடிய ஒரு பகுதி. அப்ப பிரித்தானியர் ஆட்சியில் இலங்கையின் அரசியல் மாற்றங்கள், அது வந்து நான் ஒரு துரித மீட்டல் பகுதியாகத்தான் அதை கொண்டு போவேன். கோல்புரூக் யாப்பு சீர்திருத்தம், மற்ற கோல்புரூக் யாப்பு தொடர்பானவை, மற்றது மெக்கலம் சீர்திருத்த யாப்புகள், மேனிங் சீர்திருத்தம், டொனமூர் யாப்பு தொடர்பான விஷயங்களை உங்களுக்கு வந்து நான் அடுத்து வரும் வகுப்புகள்ல விளங்கப்படுத்தி அதில் பகுதி 2க்கு எப்படியான கேள்விகளுக்கு விடை எழுதுவது, பகுதி 1ல வார வினாக்களுக்கு எப்படி விடை எழுதுவது பற்றிய பயிற்சிகள் அந்த அழகு நாளில நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். மற்ற வகுப்புகளுக்கு இடையில இவ்வாறான உலகப்படம் சம்பந்தமான பயிற்சிகள், இலங்கப்படம் சம்பந்தமான பயிற்சிகள், கட்டாய வினா தொடர்பான அந்த ஆவண்ணா பகுதிக்குரிய கட்டாய வினா, அப்ப அதுல வந்து 12 புள்ளிகள் அதுல வழங்கப்படுவது. அப்ப உங்களுக்கு அந்த பகுதி 2ல வார கட்டாய வினா 30 புள்ளிகளுக்குரிய விடிய உங்களுக்கு தரக்கூடிய ஒரு வினா. அப்ப ஆகவே நான் அதற்கேற்ற மாதிரி இந்த துரித மீட்டல் வகுப்புகளோட இவ்வாறான கட்டாய வினா, தேசப்படம் குறித்தல், உலகப்படம் குறித்தல், அதாவது இலங்கப்படம், உலகப்படம் சம்பந்தமான விளக்கங்களும் வழங்கப்படும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.